இசைத்துறையில் மிளிர்வதற்கான வாய்ப்பு நாட்டில் குறைவு என்றாலும் அந்த இசை ஞானத்தை முறைப்படி பெற வேண்டும் என்ற ஆர்வம் இந்திய இளைஞர்களிடம் குறைவின்றியே காணப்படுகிறது. இசையின் மீது ஆர்வம் கொண்டிருக்கும் அத்தகைய இளம் முட்டுகளின் மூலமாக நிதி திரட்டி 2 ஆதரவற்ற இல்லங்களுக்கு வழங்கும் தொண்டூழிய நோக்கத்தில் ரிதம் மற்றும் ஸ்வரம் எனும் இசை நிகழ்ச்சியை நடத்துகிறது சுக்ரா புரொடக்ஷன். இந்த இசை நிகழ்ச்சியில் முறைப்படி பயிற்சி பெற்ற 10 சிறுவர்கள் கலந்து கொண்டு தங்களின் பாடும் திறனை வெளிப்படுத்தவிருக்கும் வேளையில் ஒரு சிறுவனின் இசைக்கருவி வாசிப்பு படைப்பும் இடம்பெறவுள்ளது. பாடும் அனைத்து சிறுவர்களும் 3 முதல் 4 ஆண்டுகளாக தம்மிடம் முறைப்படி குரல் வள பயிற்சியை மேற்கொண்டு வருவதாக சுக்ரா புரொடக்ஷன் நிறுவனத்தின் தலைவரும் பாடகருமான சித்தார்த்தன் தெரிவித்தார். இந்த பிளான் ஏன் கொண்டு வந்தேன்னா நம்முடைய சுக்ரா வோக்கல் அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கறனால தான். ஏன்னா அவங்க முதல் முறையாக பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க ஸ்டேஜ்ல, பிரமாண்டமான ஸ்டேஜ்ல. சோ இதுல சில பேர் பாத்தீங்கன்னா சிங்கிள்ஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க. சோ அவங்க பாடலும் பாட போறாங்க. சோ நம்ம மலேசியன் பாடலும் இருக்கும், நம்முடைய சினிமா பாடலும் இருக்கும். சோ அதே சமயத்துல என் கூட சேர்ந்து லைக் பண்ண பாட போறாங்க. சோ இது ஒரு அழகான ஒரு கான்செப்ட். சோ எல்லாரும் அவங்களை சப்போர்ட் பண்ணணும்னு நான் வேண்டிக்கிறேன். திரை இசை பாடல்கள் மட்டுமின்றி உள்நாட்டு பாடல்களையும் இச்சிறுவர்கள் பாடவிருக்கின்றனர். மேலும் நிகழ்ச்சியின் இறுதி அங்கமாக ஒரு சிறந்த கலை படைப்பும் இடம்பெறவிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். கடந்த 2019ஆம் ஆண்டு கோலாலம்பூரில் உள்ள தான் ஸ்ரீ சோமா அரங்கில் சிறிய அளவில் இதுபோன்றதொரு நிகழ்ச்சியை தாம் ஏற்பாடு செய்திருந்ததாகவும் சித்தார்த்தன் கூறினார். அப்போ நான் சோலோவா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். அங்கேயும் நம்ம 2 ஆதரவற்ற இல்லருக்கு நம்ம நன்கொடை திரட்டி கொடுத்துருந்தோம். அதே கான்செப்ட் தான் இந்த வாட்டி கொஞ்சம் புரிதாக நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. ஸோ மக்களாகி நீங்க சப்போர்ட் பண்ணணும். யுவர் சப்போர்ட் மீன்ஸ் லாட் டு ஆல் ஆஃப் அஸ். நீங்க சப்போர்ட் பண்ணா கண்டிப்பா நிகழ்ச்சி சக்சஸ்ஃபுல் ஆக போறதில்லை. ஸோ நீங்க எல்லாம் இந்த நிகழ்ச்சியை ஒன்று கூடி நீங்க சக்சஸ் பண்ணி ஆகணும். இசைத்துறையில் பல பரிணாமங்களை எட்டுவதற்கு இதுபோன்ற நிகழ்ச்சிகளே சிறுவர்களுக்கு ஊக்குவிப்பாக இருக்கும் என்பதால் வரும் ஜூன் 22ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு மிட்லண்ட்ஸ் மாநாட்டு மையத்தில் நடைபெறவிருக்கும் இந்த ரிதம் மற்றும் ஸ்வரம் நிதி திரட்டு இசை நிகழ்ச்சியில் திரளாக கலந்து ஆதரவு நல்குமாறு இசை பிரியர்களையும் பொதுமக்களையும் சித்தார்த்தன் கேட்டுக் கொண்டார்.